நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். அருமையானவர்களே, மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு வணக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அநேக வருஷங்களாக நான் கவுன்சிலிங் செய்து வருகிறேன். ஏறக்குறைய சொல்லப்போனால் நான் 68ஆம் வருஷத்திலிருந்து முறைப்படி கற்றுக்கொண்ட ஒரு ஆலோசகராக மாறினேன். அதற்கு முன்பாக ஆதரவான வார்த்தைகளே, அன்பான வார்த்தைகளை, பாசிட்டிவான திங்கிங்கை, இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும் என்று ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தேன். அதற்கப்புறம் ஆலோசனை வழங்குகிறது எப்படி என்றும் அதை தெரிந்து கொள்வது எப்படி என்றும் படித்த பிறகு பெரிய பெரிய கேஸ் என்னிடத்துல வர ஆரம்பித்தது. அதிலே அதிகமாய் என்னிடத்துல வந்தவர்கள் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறவர்கள், இரவில் தூங்க முடியாதவர்கள், மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியில கூட வாயை மூடிக்கொண்டு இருக்கிறவராக, கைதட்டி சிரித்து என்ஜாய் பண்ணுகிறவராக அல்ல, குற்ற உணர்வு உடையவராக, தானே உள்ளுக்க மென்னு இருக்கிறவராக அநேகர் வந்தார்கள். அதற்காகத்தான் இந்த மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நான் ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாக, சுவிசேஷ பணியாளனாக இருந்த நான் சைக்காலஜி ஸ்பெஷல் எடுத்து படிக்க போனேன். சைக்காலஜி என்பது மனோதத்துவ சாஸ்திரம். மனதில் என்ன ஓடுகிறது, மனதுக்குள்ளே என்ன இருக்கிறது, மனதிற்குள்ளே என்னத்தை ஒளித்து வைத்திருக்கிறோம், அதை எப்படி வெளியே எடுப்பது என்பதெல்லாம் கண்டுகொள்ளவும் மனதிற்கு உதவி செய்வதற்காகவும் நான் விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவைத்தான் என்னுடைய தெய்வமாக வைத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தேன். நான் டாக்டரேட் வாங்கி வந்தேன். சைக்கோ தெரப்பி, மனோதத்துவ சிகிச்சை முறை என்று படித்து வந்த பிறகு கூட நான் என்னை PhD என்று போட்டுக்கிறது இல்லை. நான் ஒரு நாள் பிரார்த்தனை செய்தேன், ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நான் மெய்யாகவே உதவிக்காரனாக இருக்க வேண்டும். அப்படியானால் அவர்களை நான் பல கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறவனாக இருக்காமல், அவர்கள் என்னிடத்தில் வந்து உட்கார்ந்த சமயத்திலேயே நான் சில மணி துளிகளிலே அவர்களை கண்டுகொள்ளும்படியானவர ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனர் மாதிரி அல்லது இப்போ உள்ள MRI ஸ்கேன் மாதிரி அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவேன். மெய்யாகவே அப்படி எனக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது அவர்களை என்ன வாட்டி வதைக்கிறது என்று எனக்கு தெரியும்படியாக கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி என்று ஒரு பெரிய வயதானவர் என்னிடத்தில் வந்து சொன்னார், நீங்கள் ஒரு 5-6 செஷன் வர சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வதை காட்டிலும் வந்த 2 செஷன்லேயே நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளும்படி ஏன் நீங்கள் கடவுளிடத்தில் கேட்கக்கூடாது என்று சொன்னார். இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுகிறேன். அதனால்தான் மகிழ்ச்சியான வணக்கம் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நல்லா கவனியுங்கள். நீங்கள் என்னிடத்தில் வருவீர்களானால் நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீங்கள் எதில் பாடுபட்டு உழன்று கொண்டிருக்கிறீர்கள், where you are struggling, where you are walling around, wallowing, உழன்று கொண்டிருக்கிறீர்கள். சில சமயம் நீங்கள் எருவு மாட்டை பார்த்தீங்கன்னா அது சகதி, தண்ணி இல்லாத அந்த சகதிக்குள்ள உட்கார்ந்து பிறண்டு அப்படி சந்தோஷமா இருக்கும். அதுபோல எப்படி நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே வாருங்கள், தைரியமாக வாருங்கள். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று திணறுகிறவர்களாக இருந்தாலும் கூட வாருங்கள். நாங்களுக்கு உதவி செய்வதற்கு என்னை படைத்து
உங்களுக்கு உதவி செய்ய அழைத்த அந்த தேவனிடத்தில் நானும் ஒத்தாசை கேட்டு சொல்லுவேன். என்கிட்ட ஒரு சொன்னார், நீங்கள் ஜோசியக்காரரா என்றார். இல்லை, அதனால் உங்களுக்கு முன்னால் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லாவிட்டாலும் நீ எல்லாம் செய்வீர்கள் என்றார். ஆகவே நீங்கள் கவனமாக கேளுங்கள். குற்ற உணர்விலே வேதனைப்பட்டு உழன்று கொண்டிருப்பீர்களானால் அவைகளை மேற்கொள்வது எப்படி? 1. Accept the fact there can never be any happiness fully. உங்கள் இருதயத்திற்குள்ளே முழுமையான சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் திணறிக்கொண்டும் முணங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் தூக்கமல்லாமல் பிறண்டி இருப்பீர்களானால், உளறிக்கொண்டிருப்பீர்களானால் மாறுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது என நம்பிக்கையாய் வாருங்கள். நீங்கள் வைத்துக்கொண்டே மனதில் இருக்காதீர்கள். 2வது, உங்களுடைய மனதை புண்படுத்தி உழன்று கொண்டிருக்கக்கூடிய செய்கைகள், நடத்தைகள், நிகழ்வுகள் என்னென்ன ஏற்பட்டிருக்கோ, என்ன சம்திங் ராங் உங்கள் வாழ்க்கையில் என்பதை லிஸ்ட் பண்ணி எழுதுங்க. இந்த காரியமாக இருக்குமோ, இதாக இருக்குமோ, இதை நான் செய்ததாக இருக்குமோ, இப்படி நான் பார்த்ததாக இருக்குமோ, இப்படி என்ன இடத்துல பேசினவர்களாக இருக்குமோ என்று வரிசை எழுதுங்கள். கெட் ஆல் ஃப்ரம் யுவர் மைண்ட், ரைட் இட் இன் டு அ பேப்பர். அதவே வச்சுக்கிட்டு இதை கூட எழுத முடியாது, எப்படி எழுதுன்னு தெரியல என்று நீங்கள் உழன்று கொண்டு அதை அவாய்ட் பண்ண பார்க்காதீங்க. சரண்டர் எவ்ரிதிங் டு யுவர் மைண்ட். ஹோல்ட் பேக் நத்திங். மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒதுக்கி வைத்துக்கொண்டு இருக்காதீர்கள். கடவுளுக்கு எல்லாம் தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன நடக்க இருக்குதுன்னு. எல்லாவற்றையும் நீங்கள் எழுதுங்க. பட் லெட்டிங் இட் ஆல் கோ, கம் அவுட். எல்லாத்தையும் தூசி தொப்பட்ட எல்லாத்தையும் எடுங்க. ஒரு ட்ரிவியலான ஒரு ஸ்மால் தூசி போல ஒரு காரியம் இருந்தாலும் அதையும் எழுதுங்கள். 3வது, எனக்கு நிஜமாவே இதிலிருந்து விடுதலை வேணும், இதிலிருந்து எனக்கு மன்னிப்பு வேணும், இவை யாவற்றையும் கிளீன் பண்ணி என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். ஹம்பிளி சீக் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபை, கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் இதை சுத்திகரிக்கும்படியாய் கேளுங்கள். 4, ட்ரை டு கரெக்ட் ஆல் ராங் யூ ஹவ் டன். என்னென்ன செஞ்சீங்களோ அது எல்லாவற்றையும் பாசிட்டிவாக எழுதுங்க. டூ யுவர் பெஸ்ட் டு மேக் இட் அப். இதை செய்திருப்பீர்களானால், இதை பேசியிருப்பீர்களானால், அது எல்லாவற்றையும் முடிந்தால் அதை சரிபடுத்த பாருங்கள். நான் பேசின பிரசங்கங்கள் எல்லாம் கேசட்டாக வைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட ஒரு வயதானவர், மூத்தவர், அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர், இதே மாதிரி நீங்கள் பேசுனதை நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னாரு. ஆமாம் வச்சுருக்கேன். என்ன எத்தனை வச்சுருப்பீங்கன்னாரு. இப்போ ரைட்னா என் வீட்டில் 10 இருக்குது. ஒரு சீரியஸ் அது 20 இருக்கும், 10 கேசட் இருக்கு என்று சொன்னேன். இது எப்போ நடந்தது? 1989. அப்போ 89னா 99, 2009, 2019, இப்போ ஒரு 7 வருஷம் ஆச்சு. 35-40 வருஷத்துக்கு முன்னால் கேட்டார். நான் வந்து உங்கள்கிட்ட மெட்ராஸில் வாங்கிக்கிறேன்னார். நான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறது திருச்சியில். சரி, எங்கே மெட்ராஸுக்கு எதுக்கு வருவீங்கன்னாரு. இல்லை, நான் அங்கே ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறேன், நான் வர்றேன்னாரு. வயதானவர். என்ன வேலை செய்கிறீங்க? என்ன, நான் வந்து வார்டனாக இருக்கிறேன் அங்கே உள்ள ஹாஸ்டல்லைன்னாரு. சரி என்று சொன்னேன். அப்புறம் பார்த்தா நான் போய் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஸ்கூலில் தான் கவுன்சிலிங் செய்கிற வேலையை தான் இவர் அங்கே இருக்கிறார். எனக்கு தெரியாது. அப்புறம் நான் சொன்னேன், நான் என் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கிலீஷில் தான் ஒரு 80% இருக்கும்,
அப்புறம் 10-15% 20% தமிழில் சொல்லியிருப்பேன். பரவாயில்லையாடார். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஒரு 10 கேசட் கொடுத்தேன், டூப்ளிகேட் பண்ணி அவருக்கு கொடுத்தேன். அவர் இதை வாங்கி கொண்டு சொல்லுவார், நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது, நான் 2-3 எழுதிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா ஆளை காணும், போயிட்டார். என்னடா நம்ம ஸ்கூல்லேயே காணும், வார்டனாக இருந்தாருன்னு ஒரு 2 மாதம் வரல அவர். அப்போ பார்த்தேன், நம்ம கேசட் நல்ல வேலைக்கு ஒரு டூப்ளிகேட் வச்சுருக்கோம் அப்படி சொல்லி நான் சந்தோஷப்பட்டு கொண்டேன். அப்புறம் வந்தார், ஸ்கூலுக்கு வரும்போது என்னை பார்க்க வந்தார் என்னுடைய ரூமில். அப்போ சொன்னார், பாஸ்டர் சாரி நான் சொல்லாமல் போயிட்டேன், அப்புறம் உங்களுக்கு என்ன வந்தது, நான் தான் வந்துடுவோம்னு சொல்லியிருந்தேன் என்று சொன்னார். என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுனதெல்லாம் 4வது மெசேஜஸ் எழுதியிருக்கும்போது அதை முதல்ல கேட்பேன், கேட்டுட்டு குறித்து எழுதுவேன், அப்புறம் நிறுத்தி எழுதுவேன். அதில் எனக்கு மனசில் பக்குன்னு ஒன்று பட்டுருச்சு. என் மனதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எனக்கு நடந்த பலவிதமான நண்பர்களிலே என்னை துன்பப்படுத்தினவர்கள், என்னை வெறுத்தவர்கள், என்னை ஏமாற்றினவர்கள், என்னுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு போனவர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. அதனால நான் அவர்கள் மீது கசப்படைந்து நான் துக்கமாயிருந்தேன். அதை நீங்கள் பேசுனீங்க, அதனால அவர்களை போய் பார்த்து அந்த மனதில் அவர்கள் எனக்கு செய்த துன்பத்தை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும். அதற்காக அவர்களை தேடி ஒவ்வொரு ஊராய் அலைந்தேன். ஒரு சிலர் நான் போன ஊருக்கு ஃபோன் அடித்து இதெல்லாம் கேட்கும்போது இன்னொரு 10 நாள் கழித்து வருவாருனார். அதனால் வேறு ஊருக்கு போய் அவரை சந்தித்து வர்றதுக்கு இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்கள்னு. அப்போ என்ன சொல்கிறீங்க, என்ன உங்கள் மெசேஜு ஆர்டினரி மெசேஜ் இல்லை, என் உள்ளத்தில் பேசுனது, நீங்கள் அது எப்போ பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது என்னார். அது நான் ஒரு 80 பேசினேன். என்ன இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது 90. பார்த்தா ஞாபகம் வருது. அப்படியானால் 10 வருஷத்திற்கு முன்பாக நான் பேசின செய்தி இவர் உள்ளத்திலே பேசி அவரை புதுப்பித்து அவர் ஒப்புரவாகி கொண்டு வரும்படியான மனத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் இதை குறித்து எடுத்து எழுதும் பொழுது நீங்கள் செஞ்ச தப்புகளை கடவுளுக்கு ஞாபகப்படுத்துவாரானால் நீங்கள் அதை சரிபடுத்துவதற்கு தயங்காதீர்கள். You don't hesitate to reconcile with the people, ask forgiveness in case, or you go to them personally to say I am sorry. சகைவை பற்றி நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன், புகழ்ந்து சொல்லுவேன். சகையு இயேசுவிடத்தில் நடந்து செல்கிறான். இயேசுவும் அவரும் எப்படியும் 1 மாதம் 2 மாதம் பழகிட்டு தெரியல. காட்டத்தி மரத்தை இறங்கி நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்பது கூட்டிக் கொண்டு போகும்போது அவர் ஒன்றும் பேசுனதா இல்லை. நீங்கள் வாசிச்சு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறது. அங்கே அவரும் இவரும் எந்த பேச்சும் கிடையாது. இப்போ பேசிட்டு போகிறது சகைவு தான் பேசிட்டு போகிறார். இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பேசிட்டு போகிறாரு, என்னுடைய சொத்தை விற்று பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், மீதமுள்ளதே நான் யாரிடத்தில் ஃப்ராடாக வாங்கினேனோ தவறுதலாக வாங்கினேனோ அதிகப்படியாக வாங்கினேனோ அவர்களுக்கு 4 மடங்கு கொடுத்து விடுவேன். 500 ரூபா வாங்கியிருப்பேன்னா 2000 ரூபா திருப்பி கொடுத்துட்றேன்றாரு. வீடு விற்கும் போது இருக்கிற காசுலேயே எல்லாம் போயிடும், பாதி போயிடும், இந்த பாதி இதில் போயிடும். அப்போ வீட்டில் என்ன இருக்கும், பிச்சை எடுக்கிறதுக்கு சட்டி கூட இருக்காது. ஏன் அப்படி சொன்னார்? தன் உள்ளத்திலே உள்ள மனச்சாட்சியும் குத்தி கொண்டிருக்கிற வேதனையும் இந்த இயேசுவிடத்தில் சொல்லி தன்னை எம்டி பண்ணுகிறார். He is emptying all the pain loaded in his mind. அவருடைய மனதுக்குள்ளே இருந்த அத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் அழுத்தி கொண்டிருந்த பாரங்களையும் அவர் எம்டி பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன ஆகிறது? இயேசு சும்மா போகாம ஆஹா இவர் ஆபிரகாமுக்கு மகன் ஆயிட்டாரேன்றாரு. இப்படி தன்னை எம்டி பண்ணி கில்ட் எல்லாம் கிளியர் பண்றவங்க ஆபிரகாமுடைய மகனாகுவதற்குரிய தகுதி வருகிறார். இது யாருக்கும் தெரியறது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க
நல்ல பெரிய ஆளாகி பணக்காரனாகணும், ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தாருன்னா அவர் மகன் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இது மேன்மையான ஒரு வாழ்வு அவருக்கு கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். ஆகவே தான் நல்ல சைக்காலஜிஸ்டான நான் மட்டுமல்ல, பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மாதிரி உடைய பாவங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற நம்மை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் வேற எங்கேயும் போக வேணாங்க. இதே மாதிரி இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசுவிடத்தில் சொல்லுங்கள், அவர் இந்த தவறுதல்களையும் குற்றங்களையும் வேதனைகளையும் அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பார். எனக்கு ஒரு நண்பர், அவர் எனக்கு தெரியாது, அவர் பெரிய ஜாதின்னு சொன்னாங்க. மலையாளத்திலேயே நம்பூதிரிகள் இருக்கிறார்கள், நாயர்கள் இருக்கிறார்கள், என்னமோ நிறைய பேர் இருக்காங்க. மலையாள ஜாதியில் மிக உயர்ந்த ஜாதியுடைய ஒரு பெரும் பணக்காரர், ஒரு எஸ்டேட் ஓனர். அவருக்கு பல எஸ்டேட்டுகள் உண்டு. அவர் ஒரு சமயம் வரும்பொழுது மோட்டர் பைக்கில் அங்கேருந்து விழுந்து, மோட்டர் பைக்கோடு விழுந்து உடம்பெல்லாம் உடஞ்சி நொறுங்கி போய் எலும்போட அடுக்கி படிக்கிறார். அவருக்கு பாடியெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டிருக்கிறாங்க. தாங்க முடியாத வலிக்கு மருந்து கொடுக்குறாங்க, செடேட்டிவ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ மருந்து கொடுத்தும் கூட அழுது கலறி கொடுப்பார். ஒரு வேதனையை சகிக்க முடியாது. அவருடைய மச்சின ஒருத்தர் பிரதர் எல்லாம் வந்தார். அவர் இவருக்கு ஆறுதல் சொன்னார். சொல்லிட்டு போகும்போது, மச்சான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் என் மேலே கோவிக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வலியை தாங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம சாமிகளுக்கெல்லாம் வலின்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா அவங்களாம் வலி நம்ம கொடுக்குறவங்க. இது அவர் சொன்னது எனக்கு. அந்த பேஷண்ட் என்னுடைய நண்பன், இந்த எஸ்டேட் ஓனர், திடகாத்திரம் நிறைந்த அந்த மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிங்கிறதுக்கு என்ன சொல்கிறேன், எதுக்காக ஜாதின்னு சொல்கிறேன்னா, அப்படி பக்தி உடையவர்கள் அவர்கள். அவர் சொன்னார், எங்கள் மச்சான் எனக்கு சொல்கிறாரு, நம்ம சாமிகளுக்கெல்லாம் வலின்னா என்ன தெரியாது, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வலியவே உலகத்தில் தாங்கினவர், அந்த வலியை மேற்கொண்டவர், சிலுவையில் தொங்கும்போது தெளிவாக பித்தலாட்டம் இல்லாமல் பேசினவர், மக்களை மன்னித்தவர். பக்கத்தில் ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு இன்று என்னோடு பரதீசில் இருப்பா என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் இடத்துல நீ சொல்லு, என்ன சொல்லு, இயேசுவே நான் உம்மை கூப்பிடுறேன், என்னை ஏற்றுக்க, என் சரீரத்தில் உள்ள வலியெல்லாம் எடுத்துட்டு எனக்கு சுகந்தாருன்னு கேளு. ஏசுட்டு இந்த வார்த்தையை சொன்னால் போதும், என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லிட்டு போயிட்டார். நான் ராத்திரி யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா நமக்கு வலியை தாங்கிறதுக்கு நம்ம தாண்டா பொறுப்பு. மருந்து எவ்வளவோ போட்டும், செடேட்டிவ்லாம் கொடுத்தும், மயக்க ஊசி போட்டும், அந்த பொண்ணு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள பெல் அடிப்பார், அடித்த உடனே வருவா, ஊசி போடு அடிப்பார், ஊசி போடுவா, அப்படியே மயங்கி தூங்குவார். அப்புறம் ஒரு டர்ன்னு அடிப்பார், அந்த அம்மா வரும் நேசம்மா. இப்படி நடந்து கொண்டிருக்கிறாளாம். அன்றைக்கு அவர் படுக்கிறதுக்கு 10 மணி ஆகிவிட்டது, ஊசி போட்டாள். அப்புறமா போய் ஊசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாள். காலையில் தான் பெல் அடித்தார். அந்த லேடி வந்துச்சான். சார், என்ன சார் உறங்கி போயோ? என்ன எப்படி உறங்கினான்னு கேட்டிருக்கு. நான் உன்னை கூப்பிடலையான்னு. ஆமாம், நானும் அரை மணி நேரத்துக்கு ஒரு இடம் வந்து நிற்பேன், நீ அசந்து தூங்குன சார், அதனால் நான் ஒன்றுமே செய்யலை, ஊசியும் போடல, எனக்கு பயம் ஆகிப்போச்சு, வந்து பார்த்தேன், ஒரு வேளை என்ன உயிர் போயோன்னு பார்த்தேன், ஆனால் நல்லா தூங்கினேன், மூச்சு விட்டு நல்லா தூங்கினேன், ஆனால் நான் பேசாமல் இருந்துட்டேன்னு. அப்போ தான் அவருக்கு தெரியும், அவர் பண்ண அந்த சின்ன ப்ரேயரில் அந்த இயேசு இவருடைய வலியை எடுத்துட்டுக்கிறார். See, when you reconcile and call upon Jesus,
இயேசு அந்த மாதிரி அவருக்கு உதவி செய்தார் என்று தெரிந்த உடனே அவர் ஏன் சொன்னார், ஃபாதர், அன்னையிலிருந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சிலையும் தூக்கி வெளியே போட சொல்லிட்டேன். இங்கே பூஜை அறைன்னு சொல்லி ஒரு படம்லாம் வச்சாங்க, எல்லாம் சந்தனம் போட்டுக்கொண்டு ஊசி போட்டுருந்தேன். என் ஒய்ஃபை கூப்பிட்டு எல்லாம் சொன்னேன், இதெல்லாம் நம்ம பேச்சை கேட்கல, நம்ம கத்துறதை கூப்பிடுறத கேட்கல, அது வேண்டாம் நமக்கு. இயேசுநாதருக்கு ஒரு படமும் கிடையாது, ஆனால் அவர் செத்து உயிரோடு எந்திரிச்சார் பாருங்க, அந்த சிலுவையை மட்டும் வை ஒன்று நம்ம வீட்டில். அவர் இந்த வலியை தாங்கிட்டாரு, நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அன்றிலிருந்து நான், என் மனைவி, என் குடும்பமே இயேசு கிறிஸ்டியானியனாக தான் வழங்குகிறோம். அவர் சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த முகத்தில் ஒரு பிரகாசம், அவர் சொல்லும் பொழுது அவர் முகத்தில் இருந்த தெளிவு. எனக்கு ஜாதியும் ஒன்று வேண்டாம், எனக்கு ஒரு பிரஸ்டீஜ் வேண்டாம், என்னுடைய உயிருக்கு பொறுப்பாக இருந்து என்னை காப்பாற்றின ஒரே ஒரு தெய்வம் இயேசு சுவாமி தான் என்று சொன்னார். அதனால் இயேசுவை கூப்பிடுறதுக்கு தயங்காதீங்க. இயேசுவை கும்பிட்றவங்கெல்லாம் கீழ் ஜாதின்னு சில பேர் சொல்லுவாங்க. இயேசுவை கூப்பிடுறவங்கெல்லாம் மேல் ஜாதி தான், அவர்களெல்லாம் மேலோகத்தை சார்ந்தவர்கள். ஹேவிங் ரிசீவ்டு காட்ஸ் forgiveness, now he was able to forgive himself. இந்த டிவைன் forgiveness நம்ம கிடைத்து விட்டால் நம்மை குத்தி கொண்டிருக்கிற அந்த ஊசி கலன்றும், நம்முடைய இருதயத்தை குத்தி புண்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பேய் வெளியேறிடும். ஆகவே say to yourself, God is good to forgive me and I am now clean by his grace. அதனால் நாம் அனைவரும் கடவுளை தேடுவோம், கடவுளை பின்பற்றுவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், தேடிக்கொள்வோம். நான் உங்களை மத பிரச்சாரத்துக்கு நான் கூப்பிடல, உங்கள் மனம் புதுசாகணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். கிரேட்ஃபுல், நீங்கள் கொலை செய்ய மாட்டீங்க. இப்பொழுது கேள்விப்படுகிறீர்களே, நம்ம நாட்டில் அதிகமான குற்றத்தில் இருக்கிற மக்கள் யார் தெரியுங்களா? பாலியல் உணர்வுகளில் ஈடுபடுகிற, மற்ற காசுகளை ஏமாற்றி கொள்ளையடிக்கிற, மக்களை சுரண்டி அவர்களை கொலை பண்ணுகிற, எதுவாக இருக்கும் அந்த துர்ச்செயல்கள் அனைவரும், தீமைகளும், வயலன்ஸ், நம்மளை வேதனைப்படுத்துகிற இந்த துக்ககரமான செயல்களும் நம்மை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு இயேசு ஒருவர் உதவி செய்வார். Every day and night give grateful thanks to Jesus who saved you from all your sin, saved you from guilt, the bondage of guilt. இந்த குற்ற உணர்வை தருகின்ற கட்டுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளிலிருந்து விடுதலை தருகிறவர் அவர்தான். நீங்கள் இயேசு கிறிஸ்து போல் மாறுங்கள், இயேசு கிறிஸ்து போல் ஜீவியுங்கள், இயேசு போல் பேசுங்கள், இயேசுவுக்கு மரியாதையானவர்களாய் வாழுங்கள். அடிமைகளாக இல்லாமல் நீங்கள் உத்தமத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் புகழ்ச்சியோடும் ஜெபத்தோடும் நீங்கள் தேவ மனுஷர்களாக கடவுள் உருவாக்கினவர் போல நீங்கள் வாழுங்கள், வாழுங்கள், நடங்கள். பிறர் முன்னாலே நடந்து ஆண்டவருக்கு மகிமையான மனிதர்களாய் வாருங்கள். கடவுள் உங்களை இந்த விதமான குற்ற உணர்வானவைகளிலிருந்து விடுதலை செய்து காயங்களை ஆற்றி தளிம்புள்ளவர்களாக சுகமானவர்களாக வாழ நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களோடு இருப்பாராக. வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.